சொன்னல உன்னை கொண்டாந்து நடுத்தரில் தான் நிப்பாட்ட போறாருன்னு. இந்த கிறுக்கு பயலு கட்டி கொடுத்துட்டு எப்படி கவலைப்படாம இருக்கிறது? அந்த ஆண்டவனா பார்த்து ஒரு வேலையை கொடுத்தாதான் ஆச்சு. எத்தனை நாளைக்கு தான் ஓமாராப்ல சீவனையம் பண்ணி தெரிவாப்ல? சொல்றது மண்டல் ஏறுதாடி. நம்ம சாதிசனுக்கு தெரிஞ்சா எம்பிட்டு அசிங்கம் தெரியுமா? டேய் காலையில இருந்து அந்த மாடு கத்திக்க இருக்கு, என்னோட போய் பாருடா. ஏ சுந்தரி, ஓண்ட ஏறி மாடு. ஏய் உட்கார்றா, அவ என்னைய தாண்டா சொல்றா. இந்தாரி இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வெறும்பலுக்கு வாக்கப்பட்டுட்டு வாயப்பாரு. இந்தா கொஞ்சம் இலைய நீயே வச்சுக்க. டேய் காத்தால கூட்டும் போத வெளியே போடா. வெத்து வச்சிருக்கேன் பாரு பிசாசு. கேக்க வச்சுட்டு போடா. ஏய் பெரிய சீமையில புருஷனை வச்சிருக்கான், வாடா. ஏம்மா பேக்மா? நீ முதல்ல வாடா. காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம இருக்கீங்க. நீங்க வந்தா நான் கவனிக்கவே இல்லை. எப்போ வந்தீங்க? மாறா பக்கத்து வீட்டு சினிமாமா வந்திருந்தாரு. அவரை பையங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத கோச்சிங் சென்டர்ல சேரணும்னு சொல்றாங்களாம். ஆனா அவர் நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க நல்ல விவரமான பையன் தான். நீங்களும் கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கலாம்ல. சீனு மாமா அதுக்கு காசும் கொடுக்குறோம்ன்றாரு. தெரியும். கடைசியில் நீ சுற்றி வளைச்சு இதுக்கு தான் வருவேன். எதுக்கு மாறா? இப்போ என்ன உன் காசில் தான் என் பொழ போடுறதுன்னு குத்தி காட்டுறியா? நான் என்ன அப்படியா சொன்னேன்? உனக்கு கரசுக்கு எவ்வளோ காசு தரேன்னு சொன்னார் உங்கள் சீனு மாமா. பசி வந்து என் பொண்ணு வளர ஆரம்பிச்சுடுவான்னு உங்கள் அம்மா சொன்ன சரியாவே போச்சு. அவனும் முட்டா போயிடலாம். உங்கள் அம்மா வச்சு மூஞ்சிக்கிறார் சொல்லிட்டு போச்சு. நான் வெறும்பாயன்னு. இப்போ எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறீங்க? அடுத்து என்ன செய்யலான்னு யோசிப்போம் மாறா. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல. இதே அந்த சின்ன மரமண்டைக்கு விளங்காம போச்சு. சந்திர கேக் கம்பெனி வச்சுக்கிற தொழில் வரமா எப்படி ஃப்ளைட் ஒன்றுன்னு சொல்லி கொடுக்க போறா இல்ல? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு தடவை உங்க ஐடியாவை தூக்கிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி நிக்கிறப்ப உங்களை பார்த்து சிரிச்சு காரி துப்பி அனுப்பிச்சாங்களே, அவங்களுக்கு உங்களோட ஐடியா ஒரு கப்பு கேக்கு மாதிரி தான். நீங்க சொன்ன அந்த கப்பு கேக்கு தான் நமக்கு சோறு போடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பமே வேணாம் சொல்லும் போது நான் அவனை கட்டிக்கிட்டேன். ஏன்னா தாரோட இல்லாத கிராம ஜனங்களை ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவேன் நம்பினேன். எல்லாம் பேச்சுல மட்டும்தானா? செய்ய மாட்டீங்களா இதெல்லாம்? செஞ்சு காட்டுங்க சார். நான் அப்படி தோத்து போன மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க நினைக்கவே இல்லை மாறா. அப்ப ஏன் தோத்து போன கூட உட்காந்துட்டு இருக்கேன்? எங்கேயாவது போய் தொலை. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த கோவம் வரணும். வித்து வீரப்பு.